வணக்கம். SR7 டிவி நியூஸ். கராத்தே பயின்ற மாணவர்களுக்கு சான்றிதழ் வழங்கும் நிகழ்ச்சி. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டையில் உள்ள விஸ்வேஸ்வரா பள்ளியில் பயின்று வருகின்ற மாணவ மாணவியர்களுக்கு கடந்த ஒரு வருட காலமாக கராத்தே ஜூடோ பயிற்சிகள் அளிக்கப்பட்டது. இப்பயிற்சியில் அவர்களுடைய திறமைகளுக்கு ஏற்ப பெல்ட்டுகளும் சான்றிதழ்களும் வழங்கும் நிகழ்ச்சி நேற்று நடைபெற்றது. பள்ளியின் இயக்குனர் டி. கௌரி மற்றும் தலைமை ஆசிரியர் வி. சுதா அவர்கள் முன்னிலை வகித்தனர். இந்நிகழ்ச்சிக்கு கராத்தே மாஸ்டர் பா. வில்சன் ராபர்ட் மில்லர் மற்றும் பழனி மாஸ்டர் ஆகியோர் தலைமை தாங்கினார்கள். கராத்தே பயிற்சி பெற்ற மாணவர்கள் அனைவர்களுக்கும் அதற்கான சான்றிதழ்களும் தகுதி அடிப்படையில் பெல்ட்டுகளும் வழங்கப்பட்டது. மாணவ மாணவியர்களும் பெற்றோர்களும் கலந்து கொண்டு இந்நிகழ்ச்சியை சிறப்பித்தனர். SR7 டிவி நியூஸ் செய்திகளுக்காக தாலுகா நிருபர் பொன்னரசருடன் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர் ஊத்துக்கோட்டை துரை பன்னீர்செல்வம். கராத்தே கத்துக்கிட்டா நிச்சயமா நமக்கு அந்த பிரச்சனையே இருக்காது. ஏன்னா கராத்தேன்றது ஒரு ஆணுக்கு ஒரு மாதிரி பெண்ணுக்கு ஒரு மாதிரி கிடையாது. மனுஷன்னா அவனை பாதுகாத்துக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை தான் கொடுத்துருதான் கராத்தே. கல்வி எப்படி ஈக்குவல், கராத்தே அதே மாதிரி ஈக்குவல் தான். ஸோ அதனால அது ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நான் சொல்ல ஒரு 4 வருஷம் ஒரு பொண்ணு கராத்தே படிச்சான்னா அந்த பொண்ணு யாராலுமே டச் பண்ணவே முடியாது. எவ்வளவு பலசாலியான ஆளா இருந்தாலும் டச் பண்ணவே முடியாது அவங்க. ஏன்னா இது எல்லாமே நுணுக்கமான விஷயங்கள் சொல்லி தருவாங்க. எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அந்த சொல்றாங்க. ஸோ அவங்க எவ்வளோ பயிற்சி எடுத்திருக்காங்க, எதை நோக்கி போறாங்க. இப்போ கராத்தே கத்துக்கிற ஸ்டூடெண்ட் ஆல்ரெடி கராத்தேக்கு முன்னாடி எப்படி ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சு, அதுக்கப்புறம் இப்போ என்ன மாறி இருக்கு, இல்லை மாறாம இருக்கா, இல்லை விக்ரஸா இருக்காங்களா, இல்லை சாஃப்டா இருக்காங்களா, இல்லை ரொம்ப இன்டெலிஜென்ட்டா இருக்காங்களா. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் இன்னும் கொஞ்சம் நம்ம அவங்களை மெருகேற்ற முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மீட்டிங் ஸ்பெஷல். பட் மாஸ்டர் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் உங்களுக்கு சொன்னாரு, நல்லா இருந்துச்சு. நானே இப்பதான் கேட்குறேன் இதெல்லாம் சொல்லி. அவர் எந்த மாதிரி ஆட்டிடியூட் பண்ணுவார். இப்போ ஃபைட்டுன்றது சாதாரணமாக நம்ம சண்டை போட முடியாது. சும்மா ஒரு கோபத்தில் நம்ம சண்டை போடுறது, அடிக்கிறது அது வேற. பட் ப்ரொஃபஷனலாக ஒரு சண்டை போடணும்னா முதல்ல எதிரில் இருக்க நம்ம அப்சர்வ் பண்ணணும். அவர் என்ன மாதிரி யூஸ் பண்ணுவார், எந்த மாதிரி அடிப்பார் என்ற ஒரு எதிர்பார்ப்பு நமக்கு இருக்கணும். அந்த அறிவு இருந்தால் தான் சண்டை போட முடியும். அப்போ அந்த மாதிரி ஒரு அறிவை நம்ம தொடர்ந்து எடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா அது நிறைய இடத்துல ரிஃப்ளெக்ஷன் ஆகும். படிக்கும்போது எந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் கேட்பாங்க ஒரு ஒரு ஐடியா வந்துடும். நம்ம படிக்கிறோம்னு சொன்னா நம்ம இது சொல்லி கொடுத்து இந்த கொஸ்டின் படி, நிறைய டீச்சர்ஸ் நிறைய பேரண்ட்ஸ் இந்த கொஸ்டின் படி நல்லா இருக்கும், இது எக்ஸாமுக்கு வரும் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், கேட்டுருக்கோம் இல்லையா. பட் அந்த அறிவு கராத்தே படிக்கும்போது தானே வந்துடும். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஒரு மனுஷன் வாழறதுக்கு, சுப்பீரியாரிட்டியா வாழறதுக்கு, எக்ஸ்ட்ராடினரியா வாழறதுக்கு, அச்சீவ் பண்றதுக்கு, ஜெயிக்கிறதுக்கு, சாதிக்கிறதுக்கு இந்த மாதிரி கலைகள் மிக மிக முக்கியம். அதனாலதான் நம்மளுடைய தமிழ் கல்ச்சர்ல பார்த்தீங்கன்னா கலாச்சாரத்துல கலைகளை குறித்து முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க. அதுல இது ரொம்ப முக்கியமான கலை. கிட்டத்தட்ட ஒரு நீட் சொன்ன மாதிரி 650 ஒரு அளவு பாஸ் பண்ணா போதும். நீட் பாஸ் பண்ணவங்க இந்த சர்டிஃபிகேட் ஃப்ரீ அவங்க தலைமையில வச்சாங்க ஃபர்ஸ்ட் கொண்டாந்து. அது ஒரு இன்ஜினியரிங் அதே மாதிரி வேற எந்த எதிர்பார்க்கும் ஒரு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ்ல எடுத்துனா கூட நமக்கு சீட்டு கிடைக்கல. ஒரு பிரின்சிபல்ஸ் காலேஜுக்கு என் பையன் அங்கே தான் படிக்கணும்னு ஆசைப்படுறான், சென்ட்ரல் குவாலிஃபிகேஷனாக இருக்குது, ஒரு நியூ காலேஜுக்கு போகிறான், இல்லை ஒரு மெட்ராஸ் கிறிஸ்டி காலேஜுக்கு போகிறான், இல்லை SSN போகிறாங்க, இன்ஜினியரிங் டாப் எடுத்து எடுக்கிறாங்கன்னா சரண் கிருஷ்ணா அப்படியே இருங்க. அப்படியே எடுத்துருக்கோம்.